அ, ஜோதிகாவோட கல்யாண விஷயத்த பூமிகா கிட்ட சொல்லும்போது அவ ஆழ் மனசுல ஜோதிகா கல்யாணத்தை நேர்ல பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு தோணும். இத கேட்டு பூமிகா குணமடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன்னா, ஜோதிகானா பூமிகாவுக்கு உயிர். அவ கல்யாணத்தை நேர்ல பார்க்கணும்னு தோணும் போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. நானும் ஒரு டாக்டர்ன்ற முறையில் இதை உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். உலகத்துல எவ்வளவோ சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆமாங்க, கோபால் சொல்றது சரிதாங்க. சாரி ஆண்டி, என் அக்கா இப்படி இருக்கிற நிலைமையில என்னால கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே முடியல. அவங்க குணமானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் என் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. தப்பா எடுத்துக்காத ஜோதிகா. என்னைக்கு இருந்தாலும் நீயும் என் மகனும் கல்யாணம் பண்ணி போறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நான் அவசரப்படுத்துறேன்னு நினைக்காத. உன் மேல உன் அக்கா உயிரியே வச்சிருக்கா. உன் கல்யாணத்தால உங்க அக்கா குணமாயிடுவான்னா நாமே அதை சீக்கிரமா செஞ்சு பார்க்க கூடாது? உங்க அக்கா குணமாவது நமக்கு முக்கியம். அதனாலதான் சொன்னேன். தங்கச்சி கல்யாணத்தை பார்க்கணுங்கிற ஆசையில உங்க அக்கா குணமாயிடுவாள்ல. ஆமா ஜோதிகா, அம்மா சொல்றது கரெக்ட் தான். இல்ல கோபால் சார், எனக்கு இது சரியா தோணல. ஜோதிகா இருமா, இவங்க சொல்றது கூட ஒரு வகையில நல்ல யோசனையா தோணுது. ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்கலாமே. என் மக பூமிக்க குணமாவண்ணா நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். இருந்தாலும் என் பொண்ணு பூமிக்காவை கேட்காம நான் இது வரைக்கும் எதையுமே செஞ்சதில்ல. ஒரு வார்த்தை அவகிட்டையும் கேட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கலாமே. வரமா. இங்க பாரு ஜோதிகா, எனக்கு ஒன்றும் கல்யாணத்துக்குலாம் அவசரம் இல்ல. உங்க அக்கா குணமாகறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான். அதுக்குள்ளேயும் காலேஜ் கிளம்பிட்டியா? சரி வா, நான் டிராப் பண்றேன். ஸ்ரேயா வா, நான் காலேஜில் டிராப் பண்றேன். ஏய், சொந்த மாமா வீட்டிலே தங்கிட்டு அவரே சந்தேகப்படுறியா? ஸ்ரேயா நில்லு. ஸ்ரேயா 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 வா. ஸ்ரேயா நான் காலேஜில் டிராப் பண்றேன். ஸ்ரேயா உட்கார். ஸ்ரேயா ஒண்ணு வேண்டாம். உட்காருன்னு சொல்றேன்ல. எங்களுக்கு போக தெரியும். வேணும்னா பூமாரி ஏத்திட்டு போங்க. ஏன் இப்படிலாம் பேசுற ஸ்ரேயா? வேற எப்படி பேச சொல்றீங்க? ஷூ எனக்கா வாங்கி கொடுத்தீங்க? பூமாரிக்கு தானே வாங்கி கொடுத்தீங்க. என் மேட்ச பார்க்க நான் உங்களை கூப்பிட்டேன். அங்க இருந்து வந்து என் வீட்டுல தங்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பூமாரிக்கு ஷூ வாங்கி கொடுத்தா என்ன அர்த்தம்? ஐயோ, ஏன் இப்படி படபடன்னு பேசுற? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு தெரியாம இவ்ளோ பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க மனசுல நான் இல்ல பூமாரி தானே இருக்கான்னு அர்த்தம். ஸ்ரேயா நில்லு. ஸ்ரேயா இங்க பார். ஸ்ரேயா விளையாட்டுக்கு சாதி மதம் சொந்த பந்தம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிராமத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஏழை பொண்ணுக்கு ஏன் மூலியமா ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கட்டும் தான் நான் ஷூ வாங்கி கொடுத்தேன். ஏன் அந்த ஷூவை எனக்கு வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே? என்ன என்கரேஜ் பண்ணிருக்கலாம்ல? நான் உங்க மாமா மக, என்னை விட அவன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டால. கொஞ்சம் நில்லு. உன்னை விட வேற யாரும் எனக்கு முக்கியம் இல்ல ஸ்ரேயா. அப்புறம் ஏன் அவளுக்கு வாங்கி கொடுத்தீங்க? என் மேல உங்களுக்கு அக்கறை இல்ல? போட்டியில நான் ஜெயிக்கணும்ன்ற எண்ணமோ இல்ல? ஏன் ஸ்ரேயா இப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற? யாரு நானா? நான் தப்பா புரிஞ்சுக்கிறேனா? நீங்க தான் தப்பா நடந்துக்கிறீங்க. பூமாரிக்கு ஷூ வாங்கி கொடுத்தீங்கல்ல, அந்த விஷயத்தை என்கிட்ட ஏன் சொல்லாம மறைச்சிங்க? ஏன் என்கிட்ட மறைக்கணும்? சொல்லுங்க, ஏன் மறைச்சிங்க? நான் சொல்லட்டுமா? உங்க மனசுல நேர்மை இல்ல, அப்புறம் என் வளர்ச்சியில பங்கு எடுத்துக்கணும்ன்ற அக்கறையும் இல்ல.
நான் உங்களை கட்டிக்க போற ஞாபகம் உங்களுக்கு இருந்திருந்தா அந்த பூமாரிக்கு நீங்க இவ்ளோ அக்கறை காட்டுவீங்களா? அவ மேல காட்டுற அக்கறையை ஏன் என் மேல காட்ட மாட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் நினைக்கல ஸ்ரேயா. அப்படின்னா ஏன் இதெல்லாம் செஞ்சீங்க? ட்விட்டர்ல பூமாரியை பத்தி படிச்சேன். அவளோட தன்னம்பிக்கை, வேகம், லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிற முயற்சி இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் ஷூ வாங்கி கொடுத்ததுக்கு அதுதான் காரணம், வேற எதுவும் இல்ல. நீங்க சொல்றதுல லாஜிக்கும் இல்ல, எத்திக்கும் இல்ல. தப்பு செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அவ்வளோ ஏன் நான் போட்டியில தோத்துட்டங்கிற வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. அந்த பூமாரி ஜெயிச்ச சந்தோஷம் தானே உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஸ்ரேயா, ஸ்ரேயா சொல்றது கேளு. ஏன் ஸ்ரேயா அப்படி பண்ற? இனிமே புரிஞ்சுக்க என்ன இருக்கு? உங்களை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது, ஆத்திரமா வருது. ஸ்ரேயா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஸ்ரேயா. பின்னால வராத சொல்லிட்டேன் மாமா. பின்னால வந்தீங்க அவ்வளவுதான். ஆட்டோ நுங்கம் பார்க்க போகணும். அம்மா பூமிகா, உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும். டாக்டர் உன்னால பேச முடியாதுன்னு சொன்னா கூட உன்னோட மௌன பாஷை எனக்கு புரியும். உன் குழந்தை தேவிகாவை சாட்சியா வச்சு உன்கிட்ட உன் தங்கச்சி கல்யாண விஷயத்தை பத்தி பேச போறேன். முன்னாடி நீதான் என்கிட்ட சொன்ன, டாக்டர் கோபாலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நம்ம ஜோதிகாவை ரொம்ப பிடிச்சு போச்சு, அவங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, அது சம்பந்தமா சந்திச்சு பேச விரும்புறாங்கன்னு நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்கம்மா. அவங்களும் ஜோதிகா டாக்டர் கோபால் கல்யாணம் சம்பந்தமா இன்னைக்கு என்கிட்ட பேசினாங்க. உன்னை இப்படிப்பட்ட நிலைமையில வச்சுக்கிட்டு ஜோதிகா கல்யாணத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அத நான் அவங்க கிட்ட சொல்லவும் செஞ்சேன். என் மக பூமிகா எப்ப குணமாகி இயல்பு நிலைக்கு வராளோ அப்ப இந்த விஷயத்த பேசலான்னு சொன்னேன். இது சம்பந்தமா உன் தங்கச்சி ஜோதிகா கிட்டயும் பேசி பார்த்தேன். அக்கா குணமாகிற வரைக்கும் கல்யாண பேச்சு எடுக்காதீங்கன்னு ஒரே பேச்சா சொல்லிட்டா. என்னோட அக்காவுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. டாக்டர் கோபால் இதுக்கு ஒரு மாற்று கருத்தை வைக்கிறாருமா. நீ உன் தங்கச்சி ஜோதிகா மேல உயிரையே வச்சிருக்கியா? ஐயோ, நமக்கு இப்படி ஆயிப்போச்சே, நம்மளால நம்ம தங்கச்சி விரும்பின வாழ்க்கை நடக்காம தள்ளி போகுதேன்னு நீ மனசளவுல ரொம்ப ஏக்கமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. அதனால உன்னோட நோய் முத்தி போய் நீ குணமாகிறத தள்ளி போய்கிட்டே இருக்குமா. உன்னோட நோய் குணமாகணும்னா சீக்கிரமாவே இந்த வீட்டுல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கணும்னு சொல்றாரு.
அதுவே டாக்டர் கோபால் ஜோதிகா கல்யாணமா இருந்தா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்றாரு. நீ என்னம்மா சொல்ற? பூமிகா, என்னம்மா சொல்ற? உன் கண்ணுல இருந்து கண்ணீர் இப்படி வருது. உன் தங்கச்சிக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு ஆனந்த கண்ணீர் விடுறியாமா? இதுல உன் சம்மதம் என்னன்னு எனக்கு தெரியணும். என்னம்மா தேவிகா? டாக்டர் கோபால் உன் சித்தி ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறத உனக்கு பிடிக்கலையா? அப்ப இந்த கல்யாணம் வேணாங்கிறியா? அவங்களால கேட்க முடியும், பார்க்க முடியும், ஆனா பேச முடியாது. அவங்களால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். சரிம்மா, இந்த விஷயத்த நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். பூமிகா, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன விஷயம்? எல்லாருமா வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா பேசணுமா? சாரி மேடம், நாங்க லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து வந்திருக்கோம். உங்க வீட்டை சோதனை போடுறதுக்கு முறையா பெரிய ஆபீசர் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்க வருமானத்துக்கு அதிகமா சொத்து சத்ததாகவும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளையும் வைர நகைகளையும் நீங்க கணக்காட்டாம பதுக்கி வச்சிருக்கிறதாவும் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு மேடம். என்னது? என் வீட்ல பதுக்கல் இருக்கா? ஆமா மேடம். என்னங்க இது? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? மேடம், இது மேலெடுத்து உத்தரவு. அதனால நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். Please give the search warrant. இங்க என்ன சார் நடக்குது? உண்மையாவும் நேர்மையாவும் கடமை தவறாமையும் நடந்துக்கிறவ என்னோட அர்ச்சனா. இவங்களையே சந்தேகப்படுறீங்க? அர்ச்சனா மேடமை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதோ மேலிடத்துல மேடமை பத்தி தவறான தகவல் வந்துருச்சு. அவங்க உத்தரவுப்படி நாங்க சோதனை போட வந்திருக்கோம். மேடம், உங்க எல்லாரோட செல்போன்ஸும் கொஞ்சம் கொடுங்க மேடம். நீங்க தாராளமா உங்க டியூட்டி பாருங்க. சோதனை போட்டுக்கங்க. இந்தாங்க என் போன். தேங்க்யூ மேடம். உங்க எல்லாரும் மொபைலும் கொடுங்க. உங்க போனையும் கொடுங்க. 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 என்னங்க சார்? அக்கா, என்னக்கா இதெல்லாம்? அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நடங்க. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. மற்றபடி நம்ம பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. இனிமே நீங்க யாருமே வெளியே போக கூடாது. ரூம் கீ, பீரோ கீ, அலமாரி கீ எல்லாத்தையும் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க. என்ன சார் சொல்றீங்க? ஒரு கலெக்டர்னு கூட பார்க்காம எங்க வீட்டு சாவியெல்லாம் கேக்குறீங்க? மாமா, ஒன்றும் பேசாதீங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஒத்துறீங்க. முத்து, போய் சாவி எடுத்துட்டு வந்து கொடு. சரிக்கா. வாங்க.
மேடம், உங்க பீரோல இருந்து தான் இந்த வயர் நெக்லஸ் எடுத்தோம். இந்த வயர் நெக்லஸ் வாங்கினதுக்கான பில் இருக்கா? இந்த நகையை நானே இப்பதான் பாக்குறேன். இது எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியாது. இது நான் வாங்கவே இல்லை. அது எப்படி அர்ச்சனா, உனக்கே தெரியாம உன் பீரோல இவ்ளோ நகை இருக்கும்? யாராவது கிஃப்டா கொடுத்திருப்பாங்க. நீ வாங்கினதை ஒருவேளை மறந்துட்டியோ என்னமோ. ஏ ரோஜா, வாய் மூடு. சார், வேண்டாதவங்க யாரோ இப்படி சதி வேலை செஞ்சிருக்கிறாங்க. சத்தியமா நானே இந்த நகையை பார்த்ததே இல்லைங்க. எப்படி பீரோல வந்துச்சுன்னு தெரியாதுங்க. ஓகே சார், நீங்க எதுவா இருந்தாலும் எங்க அதிகாரிகிட்ட வந்து நேர்ல சொல்லுங்க. இந்த நகைகளையும் ஃபைல்ஸையும் நாங்க எடுத்துட்டு போறோம். நீங்களும் எங்க கூட வரணும் மேடம். உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கு மேடம். மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. வாங்க. ஹலோ. நம்ம வீட்டுக்குள்ள யாரும் வெளியாளுங்க அவ்வளவு சீக்கிரம் நுழைய முடியாது. நம்ம வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தரோட உதவியால தான் அர்ச்சனாக்கு யாரோ பழி வாங்கியிருக்காங்க. நீயா கற்பனை பண்ணி எதுவும் உளறிட்டு இருக்காத முத்து. நான் சொன்னதா உண்மையாக போகுது பாரு. சொல்லுங்க மேடம், 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நகையை நீங்க எப்ப வாங்குனீங்க? நான் வாங்கவே இல்லை. அப்படின்னா உங்களுக்கு கிஃப்டா யாராவது கொடுத்தாங்களா? அப்படி வைர நகையை கிஃப்டா கொடுக்கற அளவுக்கு நீங்க எந்த விதமான ஆதாயத்தை செஞ்சு கொடுத்தீங்க? நான் விலை கொடுத்தும் வாங்கல, கிஃப்டாவும் வாங்கல. அப்படின்னா அந்த நெக்லஸ் உங்க வீட்டுக்குள்ள, அதுவும் பர்டிகுலரா உங்க பீரோக்குள்ள எப்படி வந்தது? அதான் எனக்கும் தெரியல. என்ன சார், ஒரு பொறுப்புள்ள கலெக்டர் நீங்க இப்படி ஒரு பதில சொல்லலாமா? வைர நெக்லஸ் உங்க கார்லயோ இல்ல நீங்க வேலை செய்யற அலுவலகத்திலயோ உங்க டிராயர்ல இருந்தா கூட உங்களுக்கு சிக்கலை உண்டாக்க யாரோ செஞ்ச சதின்னு கூட ஏத்துக்கலாம். இதுவும் என்ன சிக்கல்ல மாட்டி விட செஞ்ச சதி வேலைன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி சொல்லி நீங்க தப்பிக்க முடியாது. இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு வைர நெக்லஸ் என் பீரோக்குள்ள இருந்து வந்திருக்கு. ஆனா அது என் பீரோல இருக்குன்னு உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கிடைச்ச தகவல் உண்மையாவும் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது என் வேலைக்கு சிக்கல் உண்டாக்க யாரோ செஞ்ச சதின்னு தான் நான் நினைக்கிறேன். சதின்னு சொல்றீங்களே, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? என்கிட்ட இப்போதைக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஒரு வாரம் டைம் கொடுத்தா ஆதாரத்தை உங்க முன்னாடி காட்ட முடியும். என் வீட்டு பீரோல நெக்லஸ் கொண்டு வந்து வச்சவன நான் கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அவன் வாயாலேயே ஏன் இப்படி செஞ்சான்னு உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வைப்பேன். உங்க பதவி அதிகாரத்தை வச்சு யாரையாவது மிரட்டி உங்களுக்கு சாதகமா சொல்ல வைக்க நினைக்கிறீங்க. என் பதவி மக்களுக்கு சேவை செய்யற பணியாதான் இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். என் சொந்த நலனுக்காவோ இல்ல நான் சொகுசா வாழ்க்கை வாழணுன்றதுக்காகவும் எனக்கு கொடுத்த பதவிய நான் பயன்படுத்தவே இல்லை. சொல்ல போனா சட்டத்துக்கு புறம்பா தொழில் செய்யறவங்க என்ன எதிரியா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களால நான் பல தொல்லைக்கு ஆளாயிருக்கேன். நான் நேர்மையாவும் கண்டிப்பாவும் நடக்கிறதுனால சட்டத்துக்கு மீறி தொழில் செய்யறவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தன் தான் எனக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை உண்டாக்கியிருக்கான். நீங்க நேர்மையான அதிகாரியா எதையும் செஞ்சு முடிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்க வாதப்படி சிக்கல்ல உங்களை மாட்டிவிட செஞ்ச சதின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் தப்பா தானே இருக்கு. நீங்களே உங்களை காப்பாத்திக்க முடியாத போது சிக்கல்ல மாட்டிக்கிட்ட பொது ஜனங்களை உங்களால எப்படி மேடம் காப்பாற்ற முடியும்? அப்படி ஒரு கேள்வி எழதானே செய்யுது. எக்ஸ்கியூஸ் மீ சார்.
சார், மேடம் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த டைமண்ட் நெக்லஸை லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். அதோட ரிப்போர்ட் தான் சார் இது. ரிப்போர்ட்ஸ்ல என்ன வந்ததுன்னா அதெல்லாம் ஒரிஜினல் டைமண்ட் இல்லையா, எல்லாமே டூப்ளிகேட் டைமண்டா சார்.